ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஹனுமன் டெம்பிள் நமக்கு ஆஞ்சநேயர் சரயு ரிவர் கிட்டக்க அயோத்தியா உத்தரப்பிரதேசில் இருக்கக்கூடிய இந்த ஆஞ்சநேயர் டெம்பிள் பற்றி இந்த பதிவில் நம்ம பார்க்கலாம். இது என்னென்னா காடஸ் அஞ்சனி அண்டு சைல்டு ஹனுமன் இந்த டெம்பிளில் இருக்காங்க, அதை நம்ம பார்க்கலாம். அதுக்கப்புறம் இந்த சரயு ரிவர் வந்து சேக்ரட் ரிவர் ஹிந்துயிசமில் சொல்லுவாங்க. இது 14 இயர் லார்ட் ராமாஸ் பர்த் அண்ட் இஸ் ஈவென்ச்சுவல் எர்த்லி நடந்த அந்த இதை பற்றி இந்த பதிவில் நம்ம போட்டிருக்கோம். ஹோலி ரிவர் சரயு ரிவரை பற்றியும் அங்கே நடக்கக்கூடிய அந்த ஹாரத்தி அதையும் நம்ம இந்த பதிவில் பார்க்கலாம். இது வந்து ஹிந்து மைத்தாலஜியில் சரயு ரிவர் ரொம்ப ஃபேமஸ் ரிவர். ராமாயணா எப்பிக் காலத்தில் பர்த் ஆஃப் லார்ட் ராமா அண்ட் ஹிஸ் இவென்ச்சுவல் ரிட்டன் டு வைகுந்தா அது மொத்தம் இந்த பதிவில் நம்ம பார்க்கலாம். ஜானகி மால் சூரியன் இதில் பாருங்கள், இது பாருங்கள் ஜானகி மாலில் இருக்கிற இந்த இது ஆனால் ஜாங்கிரி அந்த ஸ்நாக்ஸ் எல்லாம் சூப்பராக இருக்குது. சமோசா ஜாங்கிரி அதுக்கப்புறம் இங்கே எடுத்துருக்காங்க பாருங்கள், நல்லா இருக்குது. லஸ்ஸின்னு சொல்லி தயிரில் நல்ல மண்பானையில் கொடுக்குறாங்க. மண்பானையில் அந்த தயிர் வச்சு அருமையாக இருக்குது. சரயு நதி எப்படி இருக்குது பாருங்க, சரயு நதிக்கரை அயோத்தியா. இந்த அயோத்தியாவில் இருக்கக்கூடிய சரயு ரிவர் பற்றி நம்ம இந்த பதிவில் பார்க்கலாம். இந்த சரயு நதி ராமாயண இதிகாசத்தோடு இது பின்னி பிணைந்து மிக பழமையான புனித நதியாகும். இது உத்தரப்பிரதேசத்தில் உள்ள இந்த அயோத்தி நதிக்கரையில் இது அமைஞ்சிருக்கு. இந்த நதியோட வரலாறு வந்து ஹாரத்தி மற்றும் சிறப்புகள் பற்றி நம்ம நிறைய தகவல்கள் இதில் பார்க்கலாம். மேலும் இந்த புராண முக்கியத்துவம் வாய்ந்தது இந்த சரயு நதி. ராமாயணத்தோட ஒரு தொடர்பு இருக்குது. மன்னன் மனுவால் நிறுவப்பட்டதாக இது கூறப்படுகிறது. ரிக்வேதத்தில் மிக பழமையான நதியாகும் இந்த சரயு நதி. மகாலட்சுமி அவதாரம் திருமாலோடு மண்ணுலகில் இருக்க விரும்பிய நீலாதேவி இந்த சரயு நதியாக தோன்றி அயோத்தியாவுக்கு அருகே பிரவாகம் எடுத்தாள் அப்படின்னு ஒரு ஆன்மீக நூல்கள் நமக்கு பதிவு கொடுக்கின்றன. இந்த ராமாவதாரம் விஸ்வாமித்திர முனிவருடன் இளவரசரான ராமர் இந்த நதிக்கரை வழியாகத்தான் சென்றார். இறுதியாக ராமன் தனது அவதாரத்தை முடித்துக்கொண்டு இந்த நதியில்தான் ஜலசமாதி இறங்கினார் அப்படின்னு ஒரு பதிவு நமக்கு தகவல்கள் கொடுக்கின்றது. மேலும் இந்த அயோத்தியாவில் புகழ்பெற்ற இந்த ராம்கி படி இந்த படித்துறையில் ஹாரதி தினமும் மாலை வேளையில் கோலாகலமாக நடைபெறுகிறது. இதன் சிறப்பு பற்றி நம்ம பார்க்கலாம். இந்த சரயு நதியை தாயாகவும் தெய்வமாகவும் வழிபடும் பக்தர்கள் இந்த ஆரத்தியில் தீபங்களை ஏற்றி வழிபடுகின்றனர். குறிப்பாக தீபாவளி போன்ற திருவிழாக்களின் பொழுது ஆயிரக்கணக்கான தீபங்கள் ஏற்றப்பட்டு இந்த நதிக்கரையில் அனைவரும் பக்தியுடன் வழிபாடு செய்கின்றனர். நிறைய தகவல்களை நாம் இந்த பதிவில் பார்க்கலாம். முடிவு வரையும் பாருங்கள். சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், லைக் பண்ணுங்கள், சந்தோஷமாக பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்.
ரிவர் பற்றி நம்ம இந்த பதிவில் பார்க்கலாம். இந்த சரையு நதி ராமாயண இதிகாசத்தோட இது பின்னி பிணைந்து மிக பழமையான புனித நதியாகும். இது உத்தரப்பிரதேசத்தில் உள்ள இந்த அயோத்தி நதிக்கரையில் இது அமைஞ்சிருக்கு. இந்த நதியோட வரலாறு ஆரத்தி மற்றும் சிறப்புகள் பற்றி நம்ம நிறைய தகவல்கள் இதில் பார்க்கலாம். மேலும் இந்த புராண முக்கியத்துவம் வாய்ந்தது இந்த சரையு நதி. ராமாயணத்தோட ஒரு தொடர்பு இருக்குது. மன்னன் மனுவால் நிறுவப்பட்டதாக இது கூறப்படுகிறது. ரிக்வேதத்தில் மிக பழமையான நதியாகும் இந்த சரையு நதி. மகாலட்சுமி அவதாரம் திருமாலோடு மண்ணுலகில் இருக்க விரும்பிய நீலாதேவி இந்த சரையு நதியாக தோன்றி அயோத்தியாவுக்கு அருகே பிரவாகம் எடுத்தாள் அப்படின்னு ஒரு ஆன்மீக நூல்கள் நமக்கு பதிவு கொடுக்கின்றன. இந்த ராமாவதாரம் விஸ்வாமித்திர முனிவருடன் இளவரசரான ராமர் இந்த நதிக்கரை வழியாகத்தான் சென்றார். இறுதியாக ராமன் தனது அவதாரத்தை முடித்துக்கொண்டு இந்த நதியில்தான் ஜலசமாதி இறங்கினார் அப்படின்னு ஒரு பதிவு நமக்கு தகவல்கள் கொடுக்கின்றது. மேலும் இந்த அயோத்தியாவில் புகழ்பெற்ற இந்த ராம்கி படி இந்த படித்துறையில் ஆரத்தி தினமும் மாலை வேளையில் கோலாகலமாக நடைபெறுகிறது. இதன் சிறப்பு பற்றி நம்ம பார்க்கலாம். இந்த சரையு நதியை தாயாகவும் தெய்வமாகவும் வழிபடும் பக்தர்கள் இந்த ஆரத்தியில் தீபங்களை ஏற்றி வழிபடுகின்றனர். குறிப்பாக தீபாவளி போன்ற திருவிழாக்களின் பொழுது ஆயிரக்கணக்கான தீபங்கள் ஏற்றப்பட்டு இந்த நதிக்கரையில் அனைவரும் பக்தியுடன் வழிபாடு செய்கின்றனர். நிறைய தகவல்களை நாம் இந்த பதிவில் பார்க்கலாம். முடிவு வரையும் பாருங்கள். சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், லைக் பண்ணுங்கள். சந்தோஷமாக பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். ராம ராம ஜெய ராஜா ராம், ராம ராம ஜெய சீதாராம், ராம ராம ஜெய ராஜா ராம், ராம ராம ஜெய சீதாராம். சரையு நதி. जय श्री राम, जय श्री राम. सरयू नदी आरती सेवा संस्थान हार्दिक स्वागत एवं अभिनंदन करता है. श्रद्धालुगण एक लाइन लगा के आप लोग आइए. प्रसाद आप आरती कार्यालय के पास मिलेगा. अपने सामान की सुरक्षा स्वयं करें. मोबाइल, गाड़ी, पर्स, इन सब चीजों का आप लोग विशेष ध्यान दें. किसी भी प्रकार की आप लोग धक्का मुक्की न करें. आराम से निकलते रहिए. अपने सामान की सुरक्षा स्वयं करिए. एक लाइन लगाइए. आप सभी श्रद्धालुओं से निवेदन है, एक लाइन का आप लोग प्रयोग करें, दूसरी लाइन आप लोग न लगाएं. जय श्री राम. भगवान को निखारा. जो सखी भगवान को पहले देख कर गई थी, उस
सखी ने विचार किया कि बहुत विलम्ब हो गया, वापस चलना चाहिए। सीता जी से कहा सीता जी चला जाए, बोली हाँ ऊपर यही देरी हनुमान जी ने बड़े विनम्रता से कहा कि जो भी राम जी का जाप करता है उसे क्रोध बहुत कम आता है, ये राम जी की कृपा ही है। तो हनुमान जी ने कहा प्रिय देखिए हमारे राजा का आदेश है, जो भी अयोध्या में प्रवेश करेगा सबसे पहले माँ सरयू में स्नान करेगा। और राजा साहब के आदेश कौन राम जी का आदेश टालेगा। तो रोंगे प्रयागराज जी राजा राम जी का आदेश जब उन्होंने सुना तो उन्होंने टाल तो सकते नहीं है।